வணக்கம். இன்னைக்கு நாம 2 ரொம்பவே வித்தியாசமான, ஆனா ஒண்ணோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, ஒரு பக்கம் நாம தூக்கி எறிகிற குப்பையில இருந்து ஆமாங்க, குப்பையில இருந்து ஒரு பேட்டரி செய்யறது. இன்னொரு பக்கம் சாப்பாடே இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ முடியுங்கிற ஒரு தத்துவம். இது ரெண்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்க முடியும் இல்லையா? எப்படி ஒரு பேட்டரியையும் சாப்பாடு இல்லாத வாழ்க்கையும் ஒண்ணா இணைக்க முடியும்? வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, முதல்ல குவாண்டம் கண்ணம்மா பேட்டரின்னு சொல்லப்படுற இந்த கண்டுபிடிப்பை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த பேட்டரியை உருவாக்குறதுக்கான செய்முறை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாம தேவையில்லைன்னு தூக்கி போடுற பொருட்களை வச்சு இதை செஞ்சிடலாங்கிறது தான் இதுல இருக்கிற ஆச்சரியமே. அதோட இந்த பேட்டரி மூலமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு, ஆமாங்க 10 வருஷத்துக்கு குறைஞ்ச அளவு மின்சாரத்தை தொடர்ந்து எடுக்க முடியுங்கிறது தான் இதை உருவாக்குனவரோட இலக்கு. இந்த பேட்டரி இவ்ளோ நாள் உழைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இந்த பொருட்கள் எல்லாம் சொல்லப்படுது. இதுல பெரும்பாலானவை பழைய பேட்டரியில இருந்தே கிடைச்சிடும். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு வேதியியல் வினை, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் இல்ல. இதை விட ரொம்ப ஆழமா குவாண்டம் இயற்பியலோட ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்துல இது வேலை செய்யுதாம். அதாவது அணுக்களுக்குள்ளே இருக்கிற நியூட்ரான்களை ஒரு நிலைப்படுத்துறது மூலியமா இந்த ஆற்றல் உருவாகுதுன்னு ஒரு தியரியை முன்வைக்கறாங்க. சரி, இப்ப இந்த பேட்டரி விஷயத்துல இருந்து நகர்ந்து நம்ம உடம்ப பத்தின முற்றிலும் ஒரு மாறுபட்ட, ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சிகரமான ஒரு கருத்தை பார்க்கலாம். இந்த ஒரு வரியே போதும் இந்த கருத்தோட மையப்புள்ளியே நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. அதாவது, உணவுங்கிறது ஒரு போதைப் பொருள், அது நமக்கு அத்தியாவசியமே இல்லைங்கிறது தான் அது. யோசிச்சு பாருங்க, ஊட்டச்சத்தை பத்தி நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இது அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. உதாரணத்துக்கு, நம்மளோட பிரதான உணவான இட்லி, தோசை எல்லாம் உடம்புக்குள்ள போய் ஆல்கஹாலா மாறுதுனோ, கீரைகள் எல்லாம் சாப்பாடே கிடையாது, அது உடம்ப சுத்தம் செய்யற ஒரு துடைப்பம் மட்டும்தானோ இது சொல்லுது. இந்த தத்துவத்தை முதல்ல முன்வச்சு அப்படியே வாழ்ந்தும் காட்டினவர் வெங்கடேசன்கிற ஒருத்தர். பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டின ஒரு சிவில் இன்ஜினியரா இருந்தும் அவர் எந்த நவீன வசதியும் இல்லாம ஒரு சின்ன குடிசையில தான் வாழ்ந்திருக்காரு. சரி, ஒரு கையடக்க பேட்டரிக்கும் சாப்பாடே இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கும் எப்படிங்க கனெக்ஷன் இருக்க முடியும்? இதுக்கான பதில் நம்மளோட ஒரு பழமையான தமிழ் தத்துவத்துல இருக்குன்னு சொல்றாரு இதை கண்டுபிடிச்சவர். இதுதான் அந்த 2 விஷயத்தையும் இணைக்கிற புள்ளி. அருவக் கோட்பாடுன்னு சொல்லப்படுற இந்த தத்துவத்தின்படி பிரபஞ்சத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. அந்த ஆற்றலை பேட்டரியா இருந்தாலும் சரி, நம்ம உடம்பா இருந்தாலும் சரி, சரியா பழக்குனா நேரடியா எடுத்து பயன்படுத்திக்க முடியுமா? இது ஏதோ புதுசா சொல்ற விஷயம் இல்ல. இதுக்கெல்லாம் நம்ம பழைய தமிழ் இலக்கியங்கள்லே ஆதாரம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு, பரிபாடல்ங்கிற நூல் டார்க் மேட்டரை பத்தி பேசுதுன்னு சொல்லி அதை இன்னைக்கு இருக்கிற அறிவியல் கோட்பாடுகளோட இணைச்சு பேசுறாரு. ஓகே, இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த இந்த விஷயங்களை எல்லாம் இப்போ ஒன்னா சேர்த்து ஒரு முழு படமா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 2மே ஒரு விதத்துல பார்த்தா ஒரு விடுதலை தான். ஒன்னு மின்சார கட்டணத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை, இன்னொன்னு உணவுக்காக நாம மத்தவங்கள சார்ந்து இருக்கிற இந்த முறையிலிருந்து கிடைக்கிற விடுதலை. இந்த மாதிரியான கருத்துக்கள் நாம் அறிவியலை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறதோட எல்லைகளையே கேள்வி கேக்குது. ஒரு புதுமையான கண்டுபிடிப்புங்கிறது எங்க முடியுது, அதையும் தாண்டி நம்பிக்கைங்கிறது எங்க தொடங்குதுங்கிற ஒரு பெரிய கேள்வியே இது நம்ம முன்னாடி வைக்குது.